எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். வாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏறக்குறைய 100 நாட்களை கடக்க போகிறார் தன்னுடைய ஆட்சி காலத்துல. நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். எப்படி பாக்குறீங்க இந்த முதல் 100 நாட்கள்? நிறைய விஷயம் செஞ்சிருக்கார், தொடர்ந்து பார்க்கணும். அவர் என்ன விஷயம் செஞ்சிருக்காரு சொல்லுங்க. அவர் நல்லா செஞ்சிருக்காரு, நம்மளும் சொல்லுவோம். குறிப்பா சொல்லணும்னா 100 நாள்ல 1,00,000 கோடி அப்படின்ற ஒரு முதலீடை எட்டும் விதமா இதுவரை வரலாறுல இல்லாத அளவுக்குன்னு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பலரும் பேசுறாங்க. இல்ல, அதுதான் சொல்றேன். அதுவும் ஒரு தகவலா தானே இருக்கு, ஆதாரபூர்வமா இல்லையே. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வருதுன்னா ஏற்கனவே இருந்த ஆட்சியின் போட்ட திட்டங்கள் எல்லாம் அதை அமல்படுத்தப்படும். புதுசா இவங்க புதுசா ஒரு வெளிநாட்டு முதலீடை கொண்டு வந்தாங்கன்னா அதை நம்ம வெல்கம் பண்ணலாம். பட் ஏற்கனவே இருந்தது தானே நேற்றே ஏற்கனவே இருந்த தொழிலாளர் நல அமைச்சர் பேசியிருக்காரு இதை பற்றி. ஏற்கனவே நாங்கள் போட்ட திட்டங்கள், நாங்கள் கொண்டு வந்த இது இவர் ஸ்டிக்கரை மாற்றி கொண்டு வராரு. என்னை பொறுத்தவரையிலும் விஜய் அரசு மிகப்பெரிய பிரம்மாண்டம் சொல்ல முடியாது. ஏற்கனவே அதிகாரிகள் இயக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். தமிழ்நாட்டை கரண்ட் பில்லு எவ்வளோ ஏறி இருக்குங்க. நீங்கள் 200 யூனிட் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய நடுத்தர குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு நடுத்தரில் இருந்து கதறாங்க. அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லாமல் விஜய் அரசு நடத்திட்டு இருக்காருங்க. அப்போ நடுத்தர குடும்பங்களுடைய ஓட்டுகள் உங்களுக்கு வேண்டாமா? சரி, 200, 300, 400, 500 யூனிட்டுக்கு கீழே இப்போ பயன்படுத்துகிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய நடுத்தர குடும்பங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ள வராங்க? நடுத்தர குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் இருக்கும், ஒரு 10 பேர் இருப்பாங்க, 4-5 லைட் இருக்கும். அவங்களுக்கு 500 யூனிட்டுக்கு மேலே தானே வரும். இப்போ 500 யூனிட்டுக்கு மேலே அவங்க என்னென்ன சார்ஜ் வாங்குறாங்க? இப்போ நானே என்னுடைய அலுவலகத்துக்கு இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு ஏசி இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் 4 மணிக்கு மேலே தான் ஆஃபீஸுக்கே போவேன், 10 மணி வரைக்கும் இருப்பேன், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி 4,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்குள்ளே தான் கரண்ட் பில் இந்த வாட்டி 26,000 ரூபாய் வந்துருக்கு. இது சம்மந்தமாக நான் மின் வாரியத்துறை அதிகாரிகிட்ட போய் கேட்டால், சார் இந்த வாட்டி கொஞ்சம் நீங்கள் ஓவராக பயன்படுத்திருக்கீங்க. சரிங்க, அதுக்கு ஏங்க இவ்வளவு? 4,000 ரூபாய் வந்துருக்கு, 5,000 ரூபாய் வந்ததுன்னு சொன்னால் அது பரவாயில்ல, ஓவராக பயன்படுத்து. இல்லை, இந்த வாட்டி உங்களுக்கு இது வேற போட்டிருக்காங்க, சார்ஜு, சிசி சார்ஜுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ நான் எங்கே சிசி சார்ஜ் கட்டணும்? நான் நேற்று முந்தானத்தை எலக்ட்ரிசிட்டி இது வாங்கினேன். சார் இங்கே இப்படி பேசாதீங்க சார், கட்ட முடிஞ்சால் கட்டுங்க, இல்லை நாங்கள் கட் பண்ணிவிடுவோம். என்ன சொல்கிறான்? கட் பண்ணிவிடுவோம். இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க சார்ன்றான். கோர்ட்டுக்கு போய் நான் இதை எடுத்து போய் நானாக ஒரு பெட்டிஷன் எழுதி இதுமாரி மின் வாரியத்துறையில் அநியாயம் நடக்குதுன்னு கோர்ட்டில் நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தா கோர்ட் எடுத்துட்டு விசாரணை பண்ணுவாங்க. அதை நான் ஒரு வழக்கறிஞர் வச்சு அதை ஒரு 10-15,000 ரூபாய் செலவு பண்ணி, ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி நான் வாதாடணுமா? அப்ப அந்த அதிகாரிகளுடைய பொறுப்பற்ற தன்மை என்ன? அப்ப யாருடைய ஆட்சி நடக்குதுங்க? அப்ப இந்த அயோக்கியத்தனம் இல்லையா? இன்னைக்கு எத்தனை நடுத்தர குடும்பங்கள் நடுத்தரில் நிற்கிறாங்க. இதை பத்தி திமுகவும் சரி பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கல, அதிமுகவும் பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆகல. அவங்க இஷ்யூ ஆக்கணும். இல்லை, அநியாய கொள்ளை, அக்கிரமமான கொள்ளை. ரீடிங் எப்பவுமே ஒரு அரசு இன்னொரு அரசு மாறிச்சுன்னு சொன்னா ஏதோ கொஞ்சம் ஏறும், ஒரு 500 ரூபாய் ஏறும், 600 ரூபாய் ஏறும். 5,000 ரூபாய் எங்க இருக்கு, 26,000 ரூபாய் எங்க இருக்கு? இது போல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம தாவேக அரசு இருக்குன்னு சொன்னா அதுக்கு சில பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்கான். யாரு? இந்த விடுதலை விஷயத்தை கம்யூனிஸ்டுகள். ஏன் கம்யூனிஸ்டுகள்லாம் தெரியாதா கரண்ட் பில் இப்படி ஏறி இருக்குன்னு? நீ கண்டதுக்கெல்லாம் போய் கொடி தூக்கிட்டு போராடுறவங்க கரண்ட் பில் ஏற்றத்துக்கு ஏன் கொடி பிடிச்சி போராடல? ஏன் காங்கிரஸுக்கு தெரியாதா? எல்லாம் ஐயோக்கு போயிருங்க. இப்போ தாவேகாவை ஆதரிச்சு அங்கே சில பல விஷயங்கள் நன்மைகள் பெறானுங்க. அதனால இவனுக்கு என்ன பண்றாங்க, எல்லாம் சைலண்ட் மூட்ல இருக்கானுங்க. தாவேகா ஒரு 3 மாத குழந்தையாக தான் நம்ம நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு விமர்சனங்கள் இந்த 3 மாதத்துல வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா? 100 நாள் 3 மாதம் இது அரசு. இது கல்யாணம் பண்ணிட்டு புதுசா வந்திருக்கிற மனைவி ஒரு 6 மாசம் விடு, 1 வருஷம் விடு, செட் ஆகிடும், நமக்கு புதுசாக வந்திருக்காருல்ல செட்டா அப்படின்னு தான். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த சினிமா துறையில் இருக்கிற சில நாதாரிங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு இப்படி தான் சோசியல் மீடியாவில் பேசியிருக்காங்க. இப்போதானுங்க ஆட்சிக்கு வந்தார், ஒரு 6 மாதம் விடுங்க,
6 மாசம் விடுறதுக்கு இது என்ன புது கல்யாணமாகி சாந்தி முகூர்த்தம் நடத்துறது 6 மாசம் கழிச்சு நடத்திக்கலான்றது. அரசுங்க ஒரு நாள் கூட வந்து விட்டதுன்னா முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அதிகார வட்டம் ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இயங்கிட்டு இருக்கு. அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அதுக்கு உண்டான நபர்களை போட்டு இயக்குறது தான் இவங்க வேலை. அதை இயக்குறதுக்கே எனக்கு 6 மாசம் வேணும், 1 வருஷம் என்ன, நீ ஏன் ஆட்சிக்கு வந்த? அவர்கள் ஆட்சி நடத்த முடியலன்னு சொல்லல. கடந்த ஆட்சியில பல குளறுபடிகள் இருக்கு, அதெல்லாம் சரி செய்ய வேண்டிய கட்டாயம். என்ன மயிறு குளறுபடி? இப்ப நீ குளறுபடி என்ன கொண்டு வந்திருக்க? 5000 ரூபாய் கட்டிட்டு இருந்தவன் நான் 26,000 ரூபாய் கட்டுறேன். இன்னைக்கு நடுத்தர மக்கள் மின்சார கட்டண உயர்வை வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. இதை பத்தி ஏன் பேசாம இருக்கீங்க? வெறும் நீ எங்கடா போறது, ஹாயின்னு காட்டுறது, பாயின்னு காட்டுறது, வானத்தை பாக்குறது, அதை ரீல்ஸ் போட்டு, இதுதான் உங்க ஆட்சியா? சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. நீங்க கரண்ட் பில்லு எவ்வளவு கட்டுறீங்க? முன்னாடி எவ்வளவு கட்டிட்டு இருந்தாங்க? கட்டுறவனுக்கு தெரியுங்க அது அருமை, கட்டாதவனுக்கு தெரியாது. ஓகே. என்னதான் இருந்தாலும் வந்து இப்போ வரைக்கும் தேர்தலுக்கு முன்பு எந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருந்ததோ அதை விட கூடுதலாக ஆதரவு வளையம் ஆதரவு இருக்குன்னு சொல்லி சோசியல் மீடியால உங்களை மாதிரி சில பேர் என்ன பண்றாங்க, வீடியோக்களை போட்டுட்டே இருக்காங்க. அது ஆனா உண்மை இல்லைங்களா? உண்மை இல்ல. இறங்கி ஆதரவு இருக்கு இல்லையா? இந்த ரீ எலெக்ஷன் நடக்கும், இப்போ இடைத்தேர்தல் நடக்கும், இவங்க போச்சு என்னன்னு தெரியும் பாருங்க. சமூக வலைதளங்கள் முழுவதும் விஜய் அவர்கள் சமூக வலைதளம் அது ஃபர்ஸ்ட் டைமுங்க. ஏதோ பேசுற பேச்சு கவர்ச்சிக்கு பெண்கள் வந்து அதுவும் 2500 ரூபாய் தரேன், அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்தா 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க, நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே கொடுப்பேன், அதுவும் 1000 ரூபாய் வாங்கிட்டு இந்த பெண்களுக்கு என்ன ஆச்சு? 2500 ரூபாய்னா ஒரு பெரிய காசு. போடுற ஓட்டுன்னு ஒரு 15% ஓட்டு போட்டாங்க. வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வரும். அப்புறம் மருத்துவ காப்பீட்டு தொகை 25 லட்சம் உயர்த்திருந்தாரு. எந்த பஸ்ல ஏறினாலும் மகளிருக்கு பிரின்றாரு. இதெல்லாம் இது பெண்களை கவரக்கூடிய விஷயம். இதெல்லாம் நடக்குதா? இது தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லை. கொச்சப்படுத்தல இல்ல, வாக்காளர்கள். நான் என்ன சொல்றேன், பணக்காரனுக்கு தெரியாதுங்க. நடுத்தர வறுமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு அவனுக்கு மாசம் 2500 ரூபாய் அரசு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி, ஆத்ம திருப்தி. அவங்களுக்கு 6 சிலிண்டர் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க சிலிண்டரே வாங்க வேண்டியது இல்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு திருப்தி. அதை எதிர்பார்த்து தானே அவங்க ஒரு 10-15% ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் உனக்கு 30% ஓட்டு வந்தது. உன்னுடைய இமேஜ்ன்றது 15லேருந்து 20க்குள்ளதான் ஓட்டு. நீ விட்ட வாய் விட்டீங்க பாத்தீங்களா? தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்களா, அதுக்கு ஒரு 15% ஓட்டு. ஆட்சிக்கு வந்தீங்க, அதெல்லாம் நிறைவேற்றுமா இல்லையா? இப்போ கஜானா காலியா இருக்கு. ஏற்கனவே இருந்தவங்க நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரியாதுன்னா ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? நான் ஆட்சிக்கு வருவேன், கஜானால எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்வேன் சொல்ல வேண்டியதானே? நீங்க என்னென்ன சொல்லல சொல்லுங்க. படிச்ச இளைஞர்களுக்கான மாசம் 5000 10,000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டீங்க, கொடுத்தீங்களா? சொன்னாரா இல்லையா வாக்குறுதி? அப்போ இப்படியெல்லாம் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு ஆட்சியில உட்காந்துட்டு 6 மாசம் தான் ஆச்சு, 3 மாசம் தான் ஆச்சு, 90 நாள் தான் ஆச்சு, 100 நாள் தான் ஆச்சுன்னு சொல்லி சாக்கு சொல்றாங்கன்னா ஏதோ ஆட தெரியாதவளுக்கு மேடை கோணைன்னு சொல்ற மாரி கதை. இல்ல சார், கடந்த காலங்களில் திமுகவும் சில திட்டங்கள் வந்து சில வருடங்களுக்கு திமுக சரியில்லைன்னு சொல்லி தானே நம்ம பல விமர்சனங்களை முன் வச்சிருக்கோம். திமுக விமர்சனம் பண்ணாதான் இன்னைக்கு தாவேக்கா விமர்சனம் பண்றேன். திமுக ஆட்சி நிறைய குளறுபடி இருந்ததுன்னு விமர்சனம் பண்ணதானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இல்ல இப்ப நீங்க வந்த பிறகு என்ன நடக்குது? நான் என்ன கேக்குறேன்னா, இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படாதது இன்னமும் தாவேக்காவுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு பாக்குறாங்க ஒரு சிலர். அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் தான் இப்படி விமர்சனமா வந்து தாவேக்காவுடைய வெற்றியே இல்லைங்க. அது என்னங்க வெற்றி? அது ஒரு முதன்மை சக்தியா உருவெடுத்து என்ன முதன்மை சக்தியா உருவெடுத்தது? இப்படி வந்து நீ வந்து ஒரு சினிமா பிரபலம் எப்பவுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் யார் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கருத்தினுடைய தன்மையை பார்க்க மாட்டாங்க, யார் வாயிலிருந்து வருதுன்னு தான் பார்ப்பாங்க. ஒரு நடிகர் சொல்லிட்டான்னு சொன்னா அது பிரபலம் ஆயிடும் ஒரே நேரத்துல. அதே கருத்து நீங்களும் நானும் சொன்னா அது பிரபலம் ஆகாது, இருக்கா இல்லையா? இப்ப அந்த மாதிரி ஒரு நடிகர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி மேடைகள் ஏறி நான் ஆட்சிக்கு வந்தால் 2 ஆண்டுகள் கழித்து திமுக கொடுத்த மாதிரி டிஎஸ்பி திமுக கொடுத்த மாதிரி நான் கொடுக்க மாட்டேன், உடனே கொடுப்பேன், அது பெண்கள் மத்தியில் அப்படியே போய் சேர்ந்து. நான் ஆட்சிக்கு வந்து 6 சிலிண்டரை உடனே கொடுத்துருவேன், அது உடனே பெண்கள் மத்தியில் போயிடுச்சு. அதே மாதிரி வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த மகளிர் பேர், அதாவது இலவச மகளிர் பேருந்துல மட்டும் ஏறினாதான் இலவசம்ன்றது இல்லை, எந்த பேருந்துல மகளிர் ஏறினாலும் தமிழ்நாடு முழுக்க இலவசம். இது அப்படியே பெண்களுக்கு போய் அணி. புரியுதுங்களா? அப்புறம் நான் ஆட்சிக்கு வந்தா படித்து வேலையில்லா இளைஞர்களுக்கு 5000 10,000 ரூபாய் நான் வந்து அவங்க மாசம் கொடுப்பேன் சொன்னாரா இல்லையா? இதெல்லாம் வந்து என்னாச்சுன்னா அந்த மக்களுக்கு ஒரு ஆர்வம். இப்போ படிச்சு
அரசு வேலை இல்லாமல் எத்தனை உங்களை மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. எங்கே சின்ன சின்ன தொழில் செஞ்சுருப்பாங்க. அரசுலேருந்து ஒரு 5000 ரூபாய் வந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தானே அது. இப்போ அதை எதிர்பார்த்து டிவிக்கு வரட்டும் பெண்களும் இளைஞர்களும் இளைஞர்களும் இதை எதிர்பார்த்தாங்க. ஆனால் நீ ஆட்சிக்கு வந்து என்ன நடக்குது? கரண்ட் பில்லு வானளவுக்கு ஏற்றிட்டீங்க. கேட்டால் அதை பற்றி அவர் மின்சாரத்துறை அமைச்சர் சிடி நிமிடம் பெரிய டாட்டா பிர்லா மாதிரி பேசுகிறான். அவன் பெரிய மயிர் மாரி ஏதோ அமைச்சராயிட்டாங்க. அது நாங்கள் என்னவோ பேசுவோம், நீங்கள் கேளுங்க. யார் ஏற்றினா கரண்ட் பில்லுன்றானுங்க. நான் ஆதாரத்தோடு ட்வீட் பண்ணியிருக்கேன். ட்வீட்டை அதுக்கு இன்னொரு பதில் இல்லை. விஜய் அவர்களுடைய அரசு செயல்பாடுகளை பத்தி நம்ம பேசணும். அரசியல் செயல்பாடுகள் பத்தி பேச வேண்டிய கட்டாயமா இருக்கு. கூட்டணி கட்சிகளை அரவணைக்கிறது இதுவே ஒரு பக்கம் வந்து அசிங்கமா இருக்குன்னா அது ஒட்டுமொத்தமா நாடு அரசியலை சொல்றேன். யாருக்கு என்ன பேச தெரியும்? ஒரு சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற மன்மத வணக்கம். மன்மத வணக்கம் என்ன இருக்கு? மனமார்ந்த வணக்கங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். மன்மத வணக்கம்னு சொல்லு பொருள். இன்னொரு அமைச்சர் என்னடான்னா கிரிக்கெட் விளையாடி இருக்கும்போது போதைப் பொருளை வந்து செல்போன்ல வச்சு தேய்க்கிறாரு. இன்னொரு அமைச்சர் என்னடான்னா எனக்கு 3 நாள் லீவு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்றாரு. எதுக்குடா அவன் கேட்குறான் 3 நாள் லீவுன்னு பார்த்தா ஜனநாயகம் படம் பார்க்குது. நான் அது 3 மணி நேரம் பார்த்தாவே நாடுது. அது 3 நாள் லீவு கேட்குறேன் இருக்கா இல்லைங்களா? இன்னொருத்தர் ஆதவர்ஜுனா அவர் வந்து நான் யார் தெரியுமா அடிக்கடி சிட்டிக்கு போடுறேன். நீ யார்? லாட்டரி சீட்டு மருமகன். லாட்டரி சீட்டில் மக்களை ஏமாற்றி கொள்ளையடிச்சு அந்த படத்தில் உனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நீ உடனே பிரபலம் ஆகிட்ட. வேற ஒன்றும் இல்லை. இப்படிதானே இருக்காங்க அந்த அமைச்சர்கள். எல்லாருமே காமெடியாக தானே இருக்கு. அரசியல் பொலிட்டிக்கல காமெடியாக தானே இருக்கு அவங்களுக்கு. ஏதோ குரங்கு கிட்ட கிடைச்ச பூமாலை மாரி மாட்டிக்கிச்சு தமிழகம். தில்லு முள்ளாடுது, அவ்வளோதான். இவர் என்ன பண்ணுறாரு? திடீர்னு என்ன பண்ணுறாரு? ஏதோ ஒரு பாலத்துக்கு மேலே நின்று ஒரு ரீல்ஸு, இல்லைன்னு சொன்னால் இப்படியே கையாட்டிட்டு ஒரு ரீல்ஸு, பஸ் ஓட்டி ரீல்ஸு, கார் ஓட்டி ரீல்ஸு, பைக் ஓட்டி ரீல்ஸு, சைக்கிளில் போய் ரீல்ஸு. இது தவிர வேற என்ன அரசியல் இருக்கு? மாநில நலன் சார்ந்து தொடர்ந்து எத்தனையோ தனி தீர்மானங்கள் சட்டமன்றத்துல கொண்டு வந்து என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்தா சொல்லுங்க. மாநில நலன் சார்ந்து என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்தா அடுக்குங்க. நாளைக்கு போய் நீட் ஏற்கனவே இந்த அரசியல் நீட்டுக்கு எதிராக வந்து தீர்மானம் மேகதாது விவகாரத்திற்காக நான் என்ன சொல்றேன், மேகதாது அணை விஷயமாகவோ நீட்டுக்காகவோ ஏற்கனவே இந்த அரசுகள்லாம் அப்படி தீர்மானம் கொண்டு வரலையா சார்? அப்படி இல்லை சார், ஒரு அழுத்தம் தானே சார். இங்கிருந்து ஒன்றிய அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நலனோட ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் சேர்த்து ஒரு அதுதான் நான் சொல்றேன். புதுமையிலேயே ஏற்கனவே இருந்த அரசுகள் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அது போன்ற தீர்மானம் வேற என்னதான் செய்யணும் விஜய்? என்ன செய்யறாரு, என்ன செய்யணும்ன்ற நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு கரண்ட் பில் ஏறி இருக்கு. இது உங்க காதுக்கே போகலையா? அதை பத்தி என்ன யார் அதிகாரிகள் ஏத்துறாங்களா கேட்டா நாங்க ஏத்தலன்றீங்களா? பச்சையா போய் பேசுறானுங்க. நாசமா தானே போவானுங்க. பச்சை போய் பேசுறானுங்க. வெளிப்படைத்தன்மையாக நாங்க எந்த ஒரு கட்டணத்தையும் உயர்த்தவில்லைன்னு இன்னைக்கு வரைக்கும் வந்து வெளிப்படைத்தன்மை. இப்ப நான் காட்டுறேங்க, எனக்கு ஏற்றி இருக்குது, எனக்கு ஏற்றிக்கிட்டு நான் காட்டுறேங்க உங்களுக்கு. எவ்வளவு அநியாயங்க இது, எவ்வளவு அநியாயம் சொல்றேன் நான். கடந்த ஆட்சியில பில்லு எடுக்கிறதுல குளறுபடிகள், கவுண்டிங் பண்றதுல குளறுபடிகள், இப்படின்னு பல விஷயங்கள் சொல்றாங்க. அதை யாரும் காது கொடுத்து கேட்கலையே அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து நான் சொல்றேன். ஏற்கனவே இருந்த ஆட்சியில பில்லு இப்போ இது எடுக்க கஷ்டம், அது எடுக்க கஷ்டம். ஆனா யாரும் நுகர்வோர்கள் கஷ்டப்படல, மக்கள் கஷ்டப்படல. ஆனா நீங்க உங்க ஆட்சியில என்ன நடக்குது? நான் ஒன்றும் ஏதோ போற போக்கில் அடிச்சு விட்டு பேசல. நான் இது கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்திருக்கேன். அது என்ன சொல்றேன்னு சொன்னா, சிசி சார்ஜ் 15,278 rupees. டெவலப்மெண்ட் சார்ஜ் என்ன மயிருக்கு நான் டெவலப்மெண்ட் சார்ஜ் கொடுக்கணும் 11,050 rupees. இது இந்த அப்படியே சொல்றான் அந்த அதிகாரி. சொல்றான் அந்த திருவல்லிக்கேணி அதிகாரி, சார் கட்ட முடிஞ்சா கட்டுங்க, இங்க வாதம்லாம் பண்ணிட்டு இருக்காருங்க, போன கோர்ட்டுக்கு போங்க. என்னங்க ஆனவங்க இது? ஏதோ ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் இப்படி ஏறி இருந்ததுன்னா அது சரி போடா, ஏதோ ஒன்று கேட்கறான்னு கொடுத்துட்டு போகலாம். இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட நீங்க வந்து குறைஞ்சது இப்போ என்கிட்ட 26,050 ரூபா வாங்கினா 6,000 ரூபாய் கரண்ட் பில், 20,000 ரூபாய் கொள்ளை அடிச்சிருக்கீங்க நீங்க. இது போல 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய நடுத்தர குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கதறிட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் நாங்க அப்படி கரண்ட் பில்லே ஏத்தலன்னு அப்பட்டமா போய் பேசுறானுங்களே ஐயோக்கு பயிலுங்க. இவங்க ஆட்சியை பத்தி நம்ம எப்படிங்க பாராட்டி பேசுறது சொல்லுங்க?
பொதுவாக கூட்டணி கட்சிகளுடைய அழுத்தம் வந்து திமுக காலத்திலயுமே பெரிய அளவுல இருந்தது. ஆனா தாவேக்கள் இருக்கக்கூடிய பலரும் வந்து அதோட ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறது வந்து இது எப்படி பாக்குறீங்க? ஆரோக்கியமானதா இருக்கா? இது வந்து முழுக்க முழுக்க எல்லாம் முடியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, நேர்மையா பேசுவானுங்க. விடுதலை சிறுத்தை இருக்கு, மதசார்பற்ற தன்மையோட பேசுவானுங்க. ம். அப்புறம் வந்து காங்கிரஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி இவனுங்க நிரூபிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தையும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, காங்கிரஸும் சரி, மதிமுகவும் சரி, ஒன்னா நம்பர் மக்கள் விரோத சக்தி. தமிழ்நாட்டினுடைய மக்கள் விரோத சக்தி. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுங்க. இது கூட சில இஸ்லாமிய அமைப்புகளை நான் சொல்றேன். மக்கள் விரோத சக்திகள் இவனுங்களுக்கு அதிகாரம் கிடைச்சா எதை வேணாலும் மாமா வேலை செய்வானுங்க. தாவேக ஆட்சி அமைந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் வந்து இஸ்லாமியர் எல்லாம் ஓட்டு போடல, கிறிஸ்துவர்கள் போட்டாங்க. இந்த வரையிலும் கிறிஸ்துவ ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்குது கிறிஸ்துவ ஆட்சி. சிறுபான்மையினர் நல ஆட்சி, சிறுபான்மையினர் ஆட்சி எல்லாம் சொல்லாதீங்க. அதை ஏத்துக்கொள்ள உங்களுக்கு மனசு வரல? ஏங்க தமிழ்நாட்டுல இல்ல சிறுபான்மை நல ஆட்சின்னு சொன்னா இன்னைக்கு கிறிஸ்துவருக்கு 10 அமைச்சர்களுக்கு மேல இருக்கான், முஸ்லிம்களுக்கு 10 அமைச்சர் கொடுக்க வேண்டியதுதானே? இத்தனைக்கு கிறிஸ்தவர்கள் கூட விகிதாச்சாரத்தை முஸ்லிம்கள் அதிக எண்ணிக்கை உள்ளவங்க தமிழ்நாட்டுல. நீ 1 2 கொடுத்துருக்க. ஆனா நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? முதல்வர் கிறிஸ்துவர், சபாநாயகர் கிறிஸ்துவர், ஆதவர்ஜுனா கிறிஸ்துவர், அப்புறம் கல்வித்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் கிறிஸ்துவர். அது இல்லாம சமூக நீதிக்காக 8 பேரை நாங்க வந்து தலித் சமூகத்தை கொடுத்துருக்கோம். அது 8 பேர்ல 7 பேர் கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு சொல்லுங்க. கிறிஸ்துவ ஆட்சின்னு சொன்னா நம்ம ஏத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சிறுபான்மை ஆட்சின்னு சொல்லாதீங்க. இப்போ கூட வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா அன்னைக்கு இவரு சொல்றாரு, நம்ம யாரு வன்னி அரசு சொல்றாரு, அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். கிறிஸ்தவர் தலித்தா இருப்பாங்க, ஆனா கிறிஸ்தவர்கள் அவங்க. அவரு சொல்றாரு, வன்னி அரசு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு இப்ப மத்திய அரசு ஒரு ஆக்ட் கொண்டு வரப்போறான். என்ன ஆக்ட்னு சொன்னா எஃப்சிஆர்ஏன்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வரான். அந்த ஆக்ட் என்னன்னு சொன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை வந்து கட்டுப்படுத்துவதற்காக அந்த ஆக்ட். புரியுதுங்களா? என்ஜிஓக்கள், கிறிஸ்துவ அமைப்புகள் இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு வருதா? இல்லை. அந்த மாதிரி நிதி வந்து எந்த நாட்டுல இருந்து வரதில்லை. இன்னைக்கு இல்லாத பல ஆண்டுகள் நின்னாச்சு. அதாவது ஏதாவது இங்கிருந்து வேலை செய்யறோம், இங்கேருந்து போய் நண்பராக இருந்து வேலை செய்யறவன் அவன் சம்பாதிக்க காசு 100 ரூபாய் 50 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்து விட்டானதான் உண்டே ஒழிய நிதியா வரதில்லை. ஆனா கிறிஸ்துவ அமைப்புகளுக்கும் என்ஜிஓக்களுக்கும் வருது. புரியுதுங்களா? நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்றாங்கல்ல, என்ஜிஓ, அவங்களுக்கு வருது, மற்றவங்களுக்கு வரதில்லை. இது வந்து சிறுபான்மைக்கு ஆதரவா வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காரு. எதுக்கு? இந்த எஃப்சிஆர்ஏக்கு எதிராக. பாருங்க, சிறுபான்மை மக்களுக்கு என்ன மயில் சிறுபான்மை நீ சொல்ற முஸ்லீமுக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம்? பன்னியார் சொல்ற முஸ்லீம்களுக்கும் எஃப்சிஆர்ஏக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலா குரல் கொடுத்தது எதுக்காக? சிஏ எப்ப கொண்டு வந்தாங்க? அவர் எப்ப குரல் கொடுத்தாரு? அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு ஏங்க சிஏ வந்து 2019-21 வந்ததுங்க. அப்பெல்லாம் என்னங்க குரல் கொடுத்தான்? அரசுக்கு ஆட்சிக்கு வரணும், அது அரசியல் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொல்லும்போது சிஏக்கு எதிராக நானும் பேசுறேன். அது எப்படி? நீ வந்து நடிகரா இருக்கும்போது சிஏ சட்டம் கொண்டு வந்தாங்களே, இப்ப மத்திய அரசுக்கு எதிராக எதனா பயங்கரமா வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்துவ மதவாத அரசியலை விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறாருன்னு சொல்ற விமர்சனம் உண்மையா பாக்கணுமா? வேற என்ன, அவர் இதனால தளபதி விஜய்னு போட்டுட்டு இருந்தாரு. அரசியலுக்கு வந்த உடனே ஜோசப் விஜயா மாறுறாரு. கிறிஸ்துவ மிஷினரிகள் அவங்களுக்கு கோபம் பண்றாங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் சிறுபான்மையினர்களுக்கு ஏதோ முக்கியத்துவம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. என்ன மயில் முக்கியத்துவம் சிறுபான்மை கிடைக்குது? கிறிஸ்துவர்கள் கிடைக்குதுன்னா அது முஸ்லிம்களுக்கு என்ன? சிறுபான்மை சொல்றாரு, கிறிஸ்துவர்கள் கிடைக்குதுன்னு சொல்லுங்க, சிறுபான்மையினர் கிடைக்குதுன்னு சொல்லாதீங்க. கிறிஸ்தவர்களோட விகிதாச்சாரத்தில் முஸ்லிம்கள் அதிகமா உள்ளாங்க, நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த முஸ்லிம்களுக்கு என்ன பண்ணாங்க அவங்க? பொதுவா கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள் தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழல் இன்று வரை இருக்கிறது. காங்கிரஸ் தான் அதிகமா இந்த சிறுபான்மையினர் நல வாக்குகளை வந்து அறுவடை செய்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸும் தாவேகாவும் ஒன்றா இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸும் தாவேகாவும் ஒண்ணு இருக்கு, காங்கிரஸும் விடுதலை சிறுத்தை ஒன்றா இருக்கு, காங்கிரஸும் கம்யூனிஸ்டுக்கு ஒன்றா இருக்கு, காங்கிரஸும் மதிமுக ஒன்றா இருக்கு. இது கதை இல்லை. சிறுபான்மை சொல்றாங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான ஆட்சின்னு சொல்லுங்க, நான் அது வெல்கம்.
நீங்க வந்து ஜோசப் விஜய் முதல்வராக இருக்காரு, அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்களை முன்னிலைப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே. சிறுபான்மை அரசு, சிறுபான்மைகளுக்கு ஆதரவான அரசுன்னு சொன்னீங்கன்னா எவன் சொன்னாலும் செருப்பால் அடிப்பேன்னு நான். ம், 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 ம். ஏன்னா தமிழ்நாட்டில் முஸ்லீம் கிறிஸ்தவர்களை விட முஸ்லீம்கள் விகிதாச்சாரத்தில் அதிகமாக உள்ளாங்க. ஓகே. ம், 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 ம். அப்படி இருக்கும்போது இது எப்படி சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான அரசுன்னு சொல்ல முடியும்? ஓகே. அப்ப திமுக செய்ததே சரியான இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? முஸ்லிம்களுக்கு ஒரு ஏதோ பழமொழி சொல்லுவாங்கல்ல, சாணிக்கு பயந்துக்கிட்டு பீல கால் வச்சுட்ட மாதிரி தான் தோணுது. ம், 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 ம். ரொம்ப திமுகவை நம்ம எதிர்த்தோம், ம். ஆனா அது சாணிக்கு பயந்துட்டு பீல காலை வச்சுட்டோமோ அப்படின்னு தோணுது. வேற ஓகே. ஒண்ணும் இல்ல. இன்றைக்கு இந்திய அளவுல பாஜக செய்யக்கூடிய பல சித்து விளையாட்டுகளுக்கு எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா திமுகவே அண்மை காலத்துல பாஜகவோடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவு போத செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அதை எதிர்க்க விஜய் அவசியம் தேவையில்ல. நான் அதான் சொல்றேன், பாஜக கூட்டு திமுக போகாதுன்னு சொல்லி என்ன நம்ம வாயை நம்ம நாரடிச்சிக்க முடியாது. அரசியல்ல எது எப்போனாலும் நடக்கும். ம், அதே நேரத்துல தாவேக்கா என்ன பாஜகக்கு எதிராக புடுங்கிச்சு தமிழ்நாட்டுல, அது சொல்லுங்க. ஏங்க, மேகதாது அணை கட்டுற விஷயமும் காவேரி நீர் பங்கீட்டு விஷயத்திலும் தொடர்ந்து கர்நாடகா கடுமையா எதிர்த்துட்டு வருது தமிழ்நாட்டுக்கு எதிராக. ம், அதுக்கு எதிராக வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டுறது வக்கீல்ல ம். நீங்க வந்து இந்த மாநிலங்கள் இது புள்ளி விவரங்கள் அதிகரிக்கிறதுக்காக நீங்க வந்து உடனே எம்பிக்களை வந்து, அதுவும் எம்பிக்கள் கூட அந்தந்த கட்சி தலைமைக்கு அனுப்பல லெட்டர், அந்தந்த எம்பிக்கு அனுப்பி வாங்க நான் கூட்டம் கூட்டுறேன்னு சொன்னேன். அதெல்லாம் அயோக்கியத்தனமா இல்லையா? இப்போ உங்க கட்சி இருக்கு, உங்க கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் நான் கடிதம் போடுறேன், நான் இப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறேன், இதை பத்தி விவாதிக்கணும், நீ வந்து கலந்துக்கன்னு சொன்னா உன்னுடைய உத்தரவு இல்லாம எந்த எம்எல்ஏயாவது வருவானா? நிச்சயமா வர மாட்டாங்க. அதே மாதிரி நீ என்ன பண்ணணும் சொன்னா, உண்மையிலே நீ அதை தமிழர் நலன் கருதி நீ ஒரு கூட்டம் போடுறேன்னு சொன்னா ம். அந்தந்த கட்சி தலைமைக்கு தான் கடிதம் எழுதணும். ஓகே. அந்தந்த எம்பிக்கு கடிதம் எழுதி வாங்கன்னு சொல்லக்கூடாது. ம். அண்மையில மேகதாது விவகாரத்துல நீங்க ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசுனீங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டிய கட்டாயம் எதுவும் இல்லை அப்படின்னு தாவேக்கு ஆதரவாளர்கள் பலரும் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க கூட்டினாங்கன்னு சொன்னா எல்லா கட்சிகள் அமைப்புகள் எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஏற்கனவே முதல்வருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஆள் வச்சு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அனைத்து கட்சி கூட்டணும் போது கண்டவன் வந்து கேள்வி கேட்டாலும் நம்மளால எப்படி பதில் சொல்ல முடியாம திணறணும் அப்படின்ற பயம் இருக்கலாம். அதனால ஓடுறாப்புல. அதுக்கு இவனுங்க சப்பக்கட்டு கட்டுறானுங்க, ம், கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ம், அப்ப அந்த மாதிரி நீ எதுக்கு இப்ப எம்பிக்கள் கூட்டத்தை மட்டும் எதுக்கு கூட்டினீங்க? அது அவசியம் விவாதிக்க வேண்டிய ஒரு பொருள். அப்ப அதனால் மாநில ஏங்க நானும் சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய நலன் முக்கியமானது மேகதாது அணை கட்டுறது. மேகதாது அணை கட்டினா ஒட்டுமொத்த தமிழ்நாடே வறட்சி காடாதான் மாறும், வேற எந்த மாற்றமே இல்லை. ஓகே. அப்ப இருக்கிற வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த கனஅடி நீர் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்றது கொடுக்காம இருக்கான். அதுக்கெல்லாம் நீங்க கூட்ட மாட்டீங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய உயிர் பிரச்சனை, விவசாயிகளுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்களா, அதுக்கு நீங்க வந்து நகர்ந்து போறதும் தேவையில்லாத உப்பு சொப்புக்கு எடுத்துட்டு வந்து நீங்க வந்து சீன் போடுறது எந்த வகையில் நியாயம்? இந்த டீலிமிட்டேஷன் அந்த கூட்டம் நடத்தும் போது அன்புமணி ராமதாஸ் ஒன்று சொல்லியிருந்தாரு. இது காங்கிரஸின் அழுத்தத்தால் தான் விஜய் இந்த கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்னு சொன்னாரு. இருக்கலாம். விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு நம்ம குறைச்சி மதிப்பிட வேண்டிய கட்டாயம் என்ன பின்ன வேற என்ன அப்படின்னு என்னங்க விஜய் குறைச்சாலும் மதிப்பிடாதீங்கன்னு சொன்னா வானத்திலிருந்து குதிச்ச தேவத்தை ஊத்துறாங்க. எனக்கு ஒன்னும் புரியலையே. குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னா என்ன இது? புரியலையே. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கட்டும், நம்ம முதல்வர் தான் சொல்றோம். அவரு முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவங்கன்னு சொல்லி பேசணும் தான். முதல்வரான பேர் முதல்வரும் பேசுறோம். ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரா இன்னைக்கு? ராகுல் காந்தி எல்லாம் ஒப்பிட்டு பேசாதீங்க. ராகுல் காந்தி சுமார் 3 பிரதமருடைய மடியில வளர்ந்தவங்க. நீங்க என்னங்க மடுக்கும் மழைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அண்மை கால சட்டமன்றத்தெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? பார்த்துட்டு தான் இருக்கணும். ஆதவர்ஜுன ஒன்று குறிப்பிட்டு சொன்னாரு, தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமர் வர வேண்டும், குறிப்பாக தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமராக வர. என்ன பண்றது, நிறைய பேர் கீழ்பாக்கத்தில் இருக்க வேண்டியவரெல்லாம் சட்டமன்றத்தில் இருக்கான் அப்படிதான் சொல்ல முடியும். தென்னகத்துல வந்து இது வரையிலும் இல்லைன்ற தேவகோட தென்னகத்திலிருந்து போனவங்க. நீ ஓப்பனா சொல்லு, எங்க விஜய் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க போறேன்னு சொல்லு. உனக்கு பயம், காங்கிரஸ் உன்னை விட்டு அடிச்சுமா கழட்டி விட்டுருவாங்க கூட்டணியில இருந்து பயம்.
அதுக்காக நாங்கள் தென்னகத்திலிருந்து ஒரு முதல்வர் பிரதமரை தேர்ந்தெடுப்போம். எப்படி தென்னகத்திலிருந்து பிரதமர் தேர்ந்தெடுப்பார்? வேற உங்க மாமனார் லாட்டரி மார்ட்டினை தேர்ந்தெடுப்பீங்களா? விஜய் அவர்களுடைய அந்த அபிமானம் அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒரு மயிரும் இல்ல தம்பி. அப்படி விஜய் மாதிரி வட இந்தியால எல்லாம் நடிகர்களை கொடி பிடிக்கணும்னு சொன்னா சல்மான் கானும் ஷாருக் கானும் அமிதாப் பச்சனும் பிரதமர் ஆகியிருப்பானுங்க. அமிதாப் பச்சன் கூட காங்கிரஸ் கட்சியில நின்று காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து ஒரு தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு அவன் மேல கீழே ஆகும். அப்படி ஒண்ணு ரசிகர்கள், அதாவது நடிகர்கள் நின்று ரசிகர்களா மாற்ற வட இந்தியாவே தயாராக தமிழ்நாட்டுல தான் நாசமா போனது அப்படி இருக்கு. படம் வந்தா பார்ப்பாங்க. இன்னைக்கு கூட ஷாருக் கானோ, கமலஹாசன், சல்மான் கானோ, இல்லை அமிதாப் பச்சனோ, கோவிந்தாவோ நீங்க எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. எலெக்ஷன் நின்னா யாரும் ஓட்டு போறது இல்லை. அப்படி ஓட்டு போறவங்க இருந்தா நிறைய பேர் பிரதம மந்திரி ஆயிட்டு இருப்பான். ஆயிருப்பானே இல்லையா? தமிழ்நாட்டுல விஜய் அவர்களுடைய வெற்றிக்கு பிறகாக அரசியல் களமே மாறிடுச்சு. இனிமே ஸ்டாலின், எடப்பாடி, சீமான் இவர்களுடைய அரசியல் எல்லாம் பெரிய அளவுல எடுப்பாங்க. நான் தான் கிறித்துவ கார்பரேட் கம்பெனிகள் விஜய்க்கு ஹோப் பண்றாங்க. பின்னாடி இது பண்ணி தூக்கி விடுறாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு பதிவு போடுங்க, நீங்க அந்த பதிவு கூட ரீச் ஆகிறது இல்லை. விஜய்க்கு எதிராக போட்ட பதிவு, விஜய்க்கு எதிராக பேசின வீடியோக்கள் போடுறது இல்லை. அந்த அளவுக்கு அவங்க இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி வச்சுக்கிட்டு அவங்க எல்லா அட்ராசிட்டியும் பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு இது போகும்? இது பாஜக மத்தியில பண்ணுதுன்னா இவங்க தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க அப்பட்டமான கிறித்துவ பிரச்சாரம் சட்டமன்றத்திலே பாருங்க, ஜப மாலையோட நிதித்துறை அமைச்சர் பட்ஜெட் வாசிக்க வர்றாரு. சபாநாயகர் அவரும் கிறித்துவ அந்த இது பைபிளுடைய வாசகம் சொல்லிதான் அவர் ஆரம்பிக்கிறாரு. பாக்குறீங்களா? அப்ப இதெல்லாம் RSS பிஜேபியே எதிர்க்காம இருக்கான். ஏன்னா பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரு உறவு. நீ இப்படிக்கா போ, நாங்க அப்படிக்கா வரோம், இதுதான், வேற எதுவுமே இல்லை. ஐ எம் பார்ன் கிறிஸ்டின்னு சொல்றாரு. தன்னுடைய மதத்தை அவர் எங்கேயும் தூக்கி பிடிக்கல, தன்னுடைய மதத்தை வெளிப்படுத்துறாரு. இது நீ வெளிப்படுத்த வேணாம்னு சொல்ல, நடிகராக்கும் போது ஏன் வெளிப்படுத்தல அதை சொல்லு. அப்ப பயமா உனக்கு? நம்ம கிறிஸ்துவம் சொன்னா நம்ம படம் எவனும் பார்க்க மாட்டாங்க. சொல்லுங்க. எச் ராஜா விஜயை பத்தி விஜயின்னு சொல்லாதீங்க, ஜோசப் விஜயின்னு சொல்லுங்கன்னும் போது எவ்வளவு கண்டனங்கள் வந்தது. நீ அரசியல் கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டிலே ஐ எம் ஜோசப் விஜய்னு அறிவிக்கிறேன்னா எப்படிப்பட்ட ஆளு? எல்லாம் விஜய் அவர்களுக்கு கைகூடி வந்துருச்சு ஒரு வழியா. ஓவராலா எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள்? இன்னும் எப்படி ஜீரோ தான் பாக்குறேன். இன்னொருலையும் ஜீரோ. நான் ஓரளவுக்கு ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு ஸ்டடி ஆயிடுவார்னு நினைச்சேன், ஆகலை. இன்னொருலையும் இன்னும் ஆகலை. இன்னும் அந்த ஒரு மெதப்புல தான் இருக்காரு. அந்த ஓய்வு பிரிவு பாதுகாப்பு, அப்புறம் அவங்களுடைய பிளாக் இது என்னது, அவங்களுடைய தமிழ்நாட்டு அரசுடைய பிளாக் கேட்ஸு, அப்புறம் அவங்களுடைய பவுன்சர்கள், இதை சுற்றி தான் அவர் இப்படியே இருக்காரு. இப்படி ஒரு ரோபம் மாதிரி தான் பாரு. ரோட்ல கூட பாருங்க, ஒரு நடை கூட இயற்கையா இல்லை, பேச்சு இயற்கையா இல்லை, பார்வை இயற்கையா இல்லை, எல்லாமே ஒரு சிந்தட்டிக் உருவாக்கப்பட்ட மாரி தான் இருக்குது. ஜெயலலிதா பாணியில அரசியல் செய்யல. ஜெயலலிதா பாணின்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் வேற. அந்த அம்மாவுடைய ஆட்சியெல்லாம் அப்படிதானே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சந்திக்க மாட்டாரு ஜெயலலிதா, பிரஸ் சந்திக்க மாட்டாங்க. ஆனா அவங்க மாசத்துக்கு ஒரு இது வீடியோ வெளியிடுவாங்களா இல்லையா? அது ஜெயா நியூஸ் மூலியமா வெளியிடுவாங்களா இல்லையா? சொல்லுங்க, வெளியிடுவாங்களா இல்லையா? எந்த கருத்துக்களையும் ஜெயா நியூஸ் மூலியமா வெளியிடுவாங்களா இல்லையா? நீ அதை கூட வெளியிடலையே. சட்டமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியலையே. ஒண்ணு அடுத்த நாள் பதில் சொல்றீங்க, இல்லைன்னா வேற யாருன்னா ஆளை வச்சு பதில் சொல்றீங்க. இதெல்லாம் என்ன இது? தமிழகத்தில் ஒரு மூன்றாவது சக்தியாக சீமான் அவர்கள் உருவெடுத்தார். விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கு பிறகாக நாம் தமிழர் என்னவாக போகிறது என்று ஒண்ணே ஆகாது. இன்னைக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருக்கலாம். அரசியல்ல பின்னடைவு, வளர்ச்சி, இது இயல்பானதுதான். புரியுதுங்களா? இன்னைக்கு கூட இலங்கை பிரதமராக இருக்கக்கூடிய நபர் என்ன பல தடவை பின்னடைவை சந்திச்சார். ஆனா இன்னைக்கு வெற்றி பெற்று பிரதமராக இருக்காரு இல்லையா? அது போல வரலாம் நாம் தமிழ் கட்சி. வராது, இவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது.
ஓகே. எப்பவுமே ஒரு தோல்வியை கண்டிருக்கும் போது பல பேர் இங்கேருந்து அங்கே போவோம். வெற்றியை நோக்கி வெற்றி பெற்றவங்க கூட போய் சேர்ந்தா என்ன பலன் கிடைக்குன்னு ஓடுற நாதாரிங்க நிறைய பேர் இருக்காங்க. ம். அந்த மாதிரி சில பேர் போகலாம், ஓடலாம். அது வேற விஷயம். நிச்சயமா சார். பல்வேறு விஷயங்கள் பேசணும் தொடர்ந்து.